ஆறாவதாக நாம் முதலிலேயே சிந்தித்தோம், மனிதர்கள் அனைவரும் பிறப்பால் பாவிகள் என்று நாம் சிந்தித்தோம். கிறிஸ்தவம் ஒரு மனிதனை அழைக்கும்போது அவனை மறுபடியும் பிறக்கும்படி அழைக்கின்றது. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்தவர்களிடம் சொல்லும்போது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தில் வாழும்போதே ஒரு ரீபர்த், அந்த ஒரு இரண்டாம் பிறப்பை உலகத்தில், அதாவது மரிக்கும் முன்பே உலகத்தில் வாழும்போதே மறுபடியும் பிறக்கின்ற ஒரு வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இங்கே எல்லோரும் பாவிகளாக பிறந்திருக்கிறார்கள். அந்த பாவிகளாய் பிறந்தவர்களாகிய மனிதர்கள் விரும்பினால் மறுபடியும் பிறக்க முடியும். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பிறப்பதே அந்த மிகப்பெரிய பாக்கியம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல், யாருடைய நாமத்தின் மேல்? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. ஆக கிறிஸ்தவம் மிக முக்கியமாக சொல்லுகின்றது, நாம் பிறப்பால் பாவிகளாக பிறந்திருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்ற ஒரு மறுபடியும் பிறத்தல் என்கின்ற ஒரு மேலான ஒரு வாழ்க்கைக்கு நேராக மனிதனை அழைக்கிறது. இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு காரியம், அவருடைய கிருபையினாலே. அந்த மறுபடியும் பிறப்பு எப்படி என்றால், நம்முடைய முயற்சியினால், நம்முடைய கிரியைகளினால், நம்முடைய வேலையினால் நாம் சம்பாதிக்கின்ற ஒரு காரியம் அல்ல, அவருடைய கிருபையினாலே, அவரிடத்திலே. அதாவது அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது ஒரு மாடு விலைக்கு இருக்குது, அந்த மாடை வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வராரு, அதற்குரிய கிரயத்தை கொடுக்கிறார், மாட்டை வாங்கிட்டு அவர் போகிறார். அதை மாட்டை வாங்கி அவர் என்ன செய்கிறாரு, அந்த கயிறை அவுத்து விட்டுட்டு நீ ஃப்ரீடமாக இரு என்று விடுதலை கொடுக்கிறார். மனிதர்கள் பிறப்பிலே பாவிகளாக பிறக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு மாட்டிற்கு எப்படி மூக்கணாங்கயிறு எல்லாம் போட்டு கெட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மாதிரி மனிதன் பாவத்திலே அடிமையாக பிறந்திருக்கிறான். அவனை விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற அந்த விடுதலையின் அடையாளம்தான் மறுபடியும் பிறத்தல். அது மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே சம்பாதிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9வது வசனத்திலே, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இன்று அநேக கிறிஸ்தவத்திலே இருக்கின்ற அநேக பிரிவினைகளை சார்ந்து பல சபைகள் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் எங்களுடைய சபையில் வந்தால்தான் மறுபடியும் பிறக்க முடியும், இல்லை என்றால் இவைகளை பின்பற்றினால்தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியும் என்றெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் மறுபடியும் பிறக்க மனிதன் எந்த முயற்சியும் செய்ய மனிதனால் இயலாது. ஏனென்றால் மனிதன் பாவ சுபாவத்தோடு பாவத்தின் அடிமையாக பிறந்திருக்கிறான். அவரை மேலிருந்து ஒரு கரம் வந்தால் எளிய, மேலிருந்து வருகின்ற கிருபையே, பரத்திலிருந்து வருகின்ற கிருபை, அந்த நன்மையான ஈவு மாத்திரமே மனிதனை மறுபடியும் பிறக்கச் செய்கின்றது. மனிதன் பாவத்தின் அடிமையாய் பிறந்த மனிதன் பாவத்தை ஜெயித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு மனிதனை தகுதிப்படுத்துகின்றது இந்த மறுபடியும் பிறத்தல் அனுபவம்.